அங்கதான் வலிக்குது. ஆ, ஆ, ஆ. இதுவும் சுகமா தான் இருக்கு. எனக்கு தெரியும் என்ன பண்ணணும். கொஞ்சம் பொறுமையா இருக்கும். ஓகே. ஏய் முனி, முனி எந்திரா. என்ன மேடம்? ஏய் நைட்டு நீ பாம்பு பிடிக்க வந்தியா இல்லை என்ன பிடிக்க வந்தியாடா? உன் நடவடிக்கையே சரியில்லையே. உங்களுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு வந்து பாம்பை தேடுனா நீங்கள் என்னடானா அந்த பாம்பு என்னை குத்திருச்சுன்னு வச்சுங்க, என்னை யார் காப்பாற்றிருப்பா? இதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா இப்படி பேசியிருக்க மாட்டீங்க. நான் உங்களை தானே காப்பாற்ற ஓடி வந்தேன். நடந்த விஷயத்துக்கு நான் மட்டும் காரணம் இல்லை, நீங்களும் தான். நானும் மனுஷன் தானேங்க, எனக்குன்னு உணர்ச்சின்னு ஒன்று இருக்குதுல்ல. ஆனால் ஒன்றுங்க, நீங்கள் சூப்பர் பாடிங்க. இதுதாங்க எனக்கு ஃபஸ்ட் டைம். நேற்று நைட்டு நீ பண்ணதை பார்த்தா ஃபர்ஸ்ட் நைட் மாதிரி தெரியலையே. அப்படியே தவிர என் முட்டியே உடஞ்சி போச்சு. என் இடுப்பு எப்படி வலிக்குது தெரியுமா? நீ பயங்கரமான ஆளுதான். உன்னை பார்த்தா சமையல்கார மாதிரி தெரியலையே. உடம்பு அப்படியே வில்லா வளைக்கிற. நான் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இந்த பாடி மேலே இறக்கிட்டேன். டேய் பொறுக்கி. ஆ ஆ, ஐயோ அம்மா. ஓ என் இடுப்பை இப்படி உடைச்சிட்டியேடா. என்ன வேகம் உன் வேகம், எனக்கு ஒரே சோகம். ஆ அம்மா இடுப்பு பிடிச்சிக்கிச்சே. ஆ வலிக்குதே. முனி, இது உச்சி வெயிலில் வயக்காட்டில் வேலை செஞ்ச வயிறு பாஞ்ச ஒரு கட்டை. இதோட மகத்துவம் நேற்று மட்டும் இனிச்சதோ. நான் போதுமான்னு கேட்டேன், நீ பத்தலைன்னு சொன்ன. இப்போ முடியலன்னா நான் என்ன பண்ணுறது? ஹலோ சார். என்ன லைலா சர்மா, எப்படி போகுது? எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு சார். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள். இன்றைக்கி கரிகரன் எங்கேயும் வெளியே போயிடக்கூடாது. இன்றைக்கி முக்கியமாக வெளியே போகணுன்னு சொல்லுவார், ஆனால் நீ அவரை வெளியே அனுப்பக்கூடாது. இன்றைக்கி ஒரு நாள் உனக்கு ரொம்ப கஷ்டமான நாளாக இருக்கும். அவங்க ரொம்ப மோசமானவங்க, ஆபத்தானவங்க. பார்த்து பத்திரம். நான் ஃபோனை வைக்கிறேன். ஏதாவது தகவல் இருந்ததுன்னா எனக்கு ஃபார்வர்ட் பண்ண. சார் எஸ். இன்னைக்கு நீங்கள் வெளியே போகக்கூடாது சார். வெளியே போனால் நிறைய பிரச்சனை சந்திக்க வேண்டியதாக இருக்கும்.
எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது. நான் போகலன்னு தான் ப்ராப்ளமே வரும் எனக்கு. சார் உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை சார், கென்னடி சாருக்கும் பிரச்சனை வரும். Damn it! Shit. ஐயோ அம்மா. அம்மா இடுப்பு வலிக்குது. என்ன பாடிகார்டு மேடம், என்னாச்சு? இடுப்பு வலிக்குதா? உங்களுக்கு சுளுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மூலிகை தண்ணி தடவுனீங்களேன், அந்த சுளுக்கெல்லாம் பறந்துடும். தடை விடவா? ஓ அப்படியா? மூலிகை எண்ணெய் போட்டால் சரியாயிருமா? வலி உடனே பறக்குறோம் மேடம். கொஞ்சம் அப்படியே திரும்பி போடுங்க. அம்மா இப்போ நான் உங்கள் உடம்பு ஃபுல்லாக துவைப்பேன். எங்கே வலி இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இங்கே வலிக்குதா? இங்கே வலிக்குதா? இங்கே வலிக்குதா? இங்கே வலி எதுவும் இல்லையா? அங்கதான் வலிக்குது. மேடம் சவுண்டை குறைங்க, ஐயாவுக்கு கேட்டுற போகுது, மேலே இருக்கிற ஐயாவுக்கு. இதுக்கெல்லாம் நீதாண்டா காரணம். மெதுவா செஞ்ச நான் ஏன்டா கத்துறேன்? சரிங்க மேடம், மெதுவாகவே செய்கிறேன். அப்படியே திரும்பி படுங்க. இங்க வலிக்குதா? இங்க வலிக்குதா மேடம்? டேய் முனி, என்னடா பண்ற? அடுத்த ரவுண்டுக்கு ரெடி பண்றியா? கைய எடுடா. இல்லைங்க, சுளுக்கு எங்க இருக்குன்னு தேடுறேன். அப்பதான் அது எடுக்க முடியும். நான் கையை வச்சு அமுக்குறேன். இங்க எங்க வலி அதிகமா இருக்குன்னு சொல்லுங்க. இங்க வலிக்குதா? இங்க இங்க என்னாச்சு? அங்கதான் வலிக்கு. சொல்லுக்கு சரியாவலையே. அப்படியா? இப்போ நான் சரி பண்ணிடுறா. ஒரு நிமிஷம்.
ஏன்டா கதவை மூடுற? சுளுக்கு உடனே உங்களுக்கு சரியாகணுமா, இல்லை பொறுமையாக ஒரு வாரம் கழிச்சு சுளுக்கு சரியாகணுமா? எனக்கு உடனே சரியாகணும்டா. அப்போ அந்த பொசிஷன் தான் சரி. ஏய் வலிக்குதுடா. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இப்போதான் சுகமான வழியாக இருக்கும். ஏய் விடுடா, நைட் ஆக போகுது. போய் சாரை பார்க்கணும், என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரியல. ஏய், எல்லா கதையும் பூட்டி சாவி உங்ககிட்ட இருக்கு. ம், இதை மீறி வேற யார் வரப்போறா? யாரா கதவு உடைச்சா சத்தம் கேட்கும், அதுவும் இன்னும் எதுவுமே கேட்கல. அப்புறம் என்ன, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமா. இப்போ நீ துள்ளி குதிச்சு ஓடியோ பாடிகார்ட். ஓகேடா, இதுவும் சுகமாக தான் இருக்கு. ஒரு நாள் முழுக்க உன் கூட இருந்திருக்கேன்டா, 24 hours. என்னாலேயே என்னை நம்ப முடியல. ஹலோ மிஸ்டர் கென்னடி, காலையிலேருந்து நிறைய டைம் ஒன்று ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நீ எடுக்க மாட்டேங்கிற ஃபோனை, என்னன்னே தெரில. நீ அனுப்புன பாடி கார்டு இருக்க பார், அவன் என்ன எதுவுமே செய்ய விட மாட்டேங்கிறான். இப்படி இருந்தால் நம்ம பிஸ்னஸ் எப்படியா டெவலப் பண்ணுற சொல்லி நீயே சொல்லு. எப்போ கேட்டாலும் நான் தான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். மை டியர் ஃப்ரான், கொஞ்சம் பொறுமையாக இரு. ஏதோ சின்ன லட்சத்தை போட்டுட்டு ரொம்ப எமோஷனலாக பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த பிஸ்னஸில் பல கோடிகளை கொட்டியிருக்கேன். நான் அவ்வளோ சொல்லியும் இந்த கடத்த தொழிலை விட மாட்டேங்களே. இப்போ எங்கே வந்து நிற்கிது பார்த்தீங்களா? எனக்கு தெரியும் என்ன பண்ணணும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். ஓகே. ஹலோ 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 ஹரி, ஹரி என்னாச்சு? ஹலோ ஹலோ சார். லைலா சர்மா, ஹரின் சாருக்கு ஏதோ ஆபத்து, அவர் போய் உடனே பாருங்கள். இதோ ஓகே சார், உடனே பார்க்குறேன்.
முடி வாங்கியிருப்பானோ இந்த ஓட்டம் ஓடுறானே. சார் சார் ஆர் யூ ஓகே? டோன்ட் வரி சார், நோ ப்ராப்ளம். ஓகே. கூல் டவுன் சார். நான் இருக்கேன் சார், பயப்படாதீங்க சார். இப்படி வாங்க சார், ரிலாக்ஸ்.